நாயகன் படத்தின் வெற்றிக்கு பிறகு 38 ஆண்டுகள் கழித்து இயக்குனர் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் உருவாகி இன்று பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கும் படம் தான் தக் லைஃப். நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர்கள் இணைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்பட்டது. மேலும் இந்த படத்தில் கமலுடன் முதன்முறையாக சிம்பு இணைந்து நடித்திருக்கிறார். மேலும் த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, நாசர் என ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஒரு கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவாகியிருக்கும் இந்த படம் தற்போது ரசிகர் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. இதனால் நிச்சயம் இப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தக் லைஃப் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி ஏற்கனவே முன்பதிவின் மூலமாக கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலாக வசூலித்திருக்கும் இப்படம் முதல் நாளில் உலக அளவில் 100 கோடி கடந்து வசூல் செய்யும் என்று பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெளியான அனைத்து இடங்களிலுமே படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்துள்ளது. அதேபோல் வரும் நாட்களிலும் நல்ல வசூல் வந்து 1000 கோடி என வசூல் செய்யும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம் தக் லைஃப் திரைப்படத்தின் வசூல் எப்படி இருக்க போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.